திருநங்கைகள் நலவாரியம்ன்றது வந்து ஒரு 4 வருஷமா வந்து செயல்லே கிடையாது. வணக்கம். நான் வந்து அனுஸ்ரீ. இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில தான் வசிச்சுட்டு வரேன். நான் தமிழ்நாடு திருநங்கை நலவாரியத்தினுடைய வாரிய உறுப்பினரா இருக்கேன் நானு. திருநங்கைகள் நலவாரியம்ன்றது வந்து இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமா வந்து செயல்லே கிடையாது. அந்த வாரியத்த திரும்பியும் அத வந்து புதுப்பிக்க வச்சு, அந்த வாரியத்தின் மூலியமா எத்தனையோ புதுசா வந்த திருநங்கைகளுக்கு வந்து திருநங்கை அடையாள அட்டையே இல்லாம இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து திருநங்கை அடையாள அட்டைய வந்து அண்ணன் வந்ததும் வராத்துமா அந்த அடையாள அட்டை குடுத்தாரு. இன்னைக்கு எங்க தொகுதியில இன்னைக்கு நெறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட வீட்லயே வந்து ஒரு வெட்னரி டாக்டர் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு பிஎட் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த திருநங்கை அடையாள அட்டை தான் ஒரு மெயின் ரோல். அது இல்லாம எங்களால வேற எந்த அடையாள சான்றுகளும் வாங்கவே முடியாது. அதுதான் மேஜர் கார்டு. எங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்ல அதுதான் மேஜர். அந்த ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணி, எங்க தொகுதியில இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த கார்டு குடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஃபேமிலியா வாழ்றவங்களுக்கே ஒரு ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுன்றது வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். திருநங்கைகள் நாங்க வந்து வீட்ட விட்டு புறக்கணிக்கப்பட்டு வெளியேறக்கூடிய மக்கள் நாங்க. எங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இருக்காது. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு போன்ற ஒரு அடிப்படை அத்தியாவசியமான ஒரு அடையாளத்த வந்து ஏற்படுத்துறது வந்து சாதாரண விஷயமே இல்ல. நாங்க எங்க பிறந்து வளர்ந்தோமோ அந்த இடத்துல போயிட்டு அம்மா, அப்பா கிட்ட நாங்க அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் இல்லன்ற அந்த இது வாங்கணும். ரேஷன் கடையில போயிட்டு எங்களோட பேர் நீக்கணும். இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. எங்கள எந்த இடத்துக்குமே அலைய வைக்காம, நாங்க இருந்த இடத்திலேயே எங்களுக்கு அந்த ஒரு ஸ்மார்ட் கார்டுன்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு எங்களுக்கு சாத்தியமாக்கி குடுத்தாரு. இன்னைக்கு எங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கு. வந்தத வச்சு நாங்க இன்னைக்கு எங்களுக்கு தேவையான இன்னைக்கு நாங்க படிக்கிறோம், இன்னைக்கு சொந்த கால்ல நிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? இதே நாங்க படிக்கல, கொள்ளல, எங்களுக்கான இந்த ஸ்மார்ட் கார்ட்லாம் இல்லன்னு சொன்னாக்கா, இந்த உதவிகள்லாம் இல்லன்னா நாங்களும் சக திருநங்கைகள் மாதிரி கடை கேட்டலுக்கோ, இல்ல மத்த பாலியல் தொழிலுக்கோ இந்த மாரி விஷயத்துக்கு தான் போயிருக்கணும். ஆனா எங்க கால்ல நிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உதவிலாம் வேணுமோ, அது எல்லாமே பண்ணி குடுத்துருக்காரு. இன்னொன்னு வந்து திருநங்கைகளுடைய டிரான்சிஷன் பீரியட்ல அறுவை சிகிச்சைன்றது பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து முக்கியமான விஷயம் காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து காப்பீட்டு திட்டம் கார்டு மூலியமா சர்ஜரிஸ் பண்றாங்க. அந்த காப்பீட்டு திட்டம் கார்டு வாங்கணும்னா கூட இந்த ரேஷன் கார்டு தான் வந்து முக்கியமான ப்ரூஃபா இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்மார்ட் கார்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெருமையோட வாழ வச்ச ஒரு குடும்பம் எங்க எங்க உதய அண்ணனுடைய குடும்பம். அதனால அந்த வழியில வந்த எங்க அண்ணன் வேற லெவல் எங்கள பொறுத்தவரைக்கும். உதய அண்ணா வி லவ் யூ ஆல்வேஸ்.